பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். சாணக்கிய நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் வேத விஞ்ஞான வானிலை ஆர்வலர் திரு வேதிக் ராமச்சந்திரன் அவர்கள் இணைந்துள்ளார். அவருடன் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வரணும்னு கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் போன வருஷம் நீங்கள் பண்ண ஃபோர்காஸ்ட்லேயே, வேதிக் பேசிஸில் பண்ண ஃபோர்காஸ்ட்லேயே ஹீட் அதிகமாக இருக்கும், 2027 வரைக்குமே ஹீட் அதிகமாக இருக்கும்னு ஒரு கணிச்சிருந்தீங்க. ஆமாம். அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தென்னிந்தியாவை விட வட இந்தியாவில் ஹீட் அதிகமாக இருக்குங்கிற ஒரு ஃபோர்காஸ்ட்டையும் சொல்லியிருந்தீங்க. ஆமாம். என்ன காரணம் சார்? அதாவது இன்டர்பிளானட்டரி ஸ்ட்ரகிளில் ரெண்டு, அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம சோலார் சிஸ்டத்தில் சூரியனை தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். சூரியனுக்கு உண்டான ஈக்குவல் மதிப்பை ஜூபிட்டருக்கு கொடுத்துருக்கு. ஸோ அது ரெண்டுத்தோட தாக்கம் 2022 ஆரம்பித்து 2027 மிடில் வரைக்கும் அதோட தாக்கம் இருக்குது. அதனால தான் ப்ரொக்ரெசிவாக வருஷம் ஹீட்டு ஜாஸ்தி ஆகிட்டே போகுன்னு சொல்லியிருக்கேன். இந்த வருஷம் சவுதி அரேபியாவை விட ஜாஸ்தி ஹீட் யூபியில் ஒரு இடத்துல ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஹீட் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அது ஆக்டிவேட் ஆகிற ஆக்சிஸ் எனிதிங் அபவ் 18 to 20 degrees நார்த் லாட்டிடியூட் அப்படின்றதுனால தான் நார்த் இந்தியான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது விஞ்ஞானபூர்வமான இது தான். என்னென்னா, ஒரு சேட்டலைட் இமேஜ் பார்த்துட்டோ இல்லைனா ஓஷன் டெம்பரேச்சர் பார்த்துட்டோ அப்பப்போ ஃபோர்காஸ்ட் பண்ணிகிட்டு இருந்ததுன்னா அது லாங் டேர்ம் பிளானுக்கு உபயோகப்படாது. இது முன்னாடி அதாச்சும் 2022 ஃபோர்காஸ்ட்டே இதை கொடுத்துருக்கேன் நான். ஸோ எவ்ரி இயர் ஐ எம் ரிப்பீட்டிங் தட். எஸ் சார். ஸோ இது கண்டினியூ ஆகும். ஆக்சுவலாக இப்போ இந்த ஹீட் எல்லாமே இட் இஸ் இன்டர்பிளானட்டரி பொசிஷனால் தான் வருது. இப்போ எக்ஸ்ட்ராடினரி ஹீட் நம்ம இது பண்ணுறோம். எக்ஸ்ட்ராடினரி ஹீட்டுன்னு சொல்ல முடியாது. சவுத்தில் நாட்டில் எக்ஸ்ட்ராடினரி ஹீட்டு தான். அதுவுமே இப்போ 18th மேக்கு அப்புறம் மான்சூன் கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் கொடுத்துருக்கேன். அந்தமானில் வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் 28th சமயத்தில் கேரளாவில் மான்சூன் ஆரம்பிக்கும். பட் ஆரம்பித்து ஒரு வாரத்திலே திருப்பி வீக் ஆகிடும். ஸோ அந்த வீக்கானது திருப்பியும் ஜூன் மிடில்லேருந்து திருப்பியும் ரிவைவ் ஆகும். இது இந்த வருஷம் சவுத் வெஸ்ட் மான்சூன் ஒரு பிரேக் எடுத்து தான் பர்ஃபார்ம் பண்ணும். அந்த பிரேக் எடுத்து பர்ஃபார்ம் பண்ணுறது கிட்டத்தட்ட ஆகஸ்ட் முடிகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும். பட் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து நவம்பர் 3rd வீக் வரைக்கும் இருக்க பீரியட் ரொம்ப குரூஷியல். இது 2009 மான்சூன் ஃபோர்காஸ்ட் நான் கொடுத்துருந்தேன். ரொம்ப மோசமான பருவமழை பொய்த்து போகும் அப்படின்னு கொடுத்துருந்தேன். அது NDTV இண்டு அப்படின்ற ஒரு சேனலில் பிறந்தது. அதில் நான் வாய்ஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு ஈவன் ரிக்வெஸ்ட் ஃபார் ஃபார்ம் ஹாலிடேஸ். அதாவது மழையை மட்டும் நம்பி விவசாயம் பண்ணுற ஃபார்மர்ஸுக்கு ஹாலிடே விட்டுடணும். அதாவது மீன்பிடி தடைக்காலம் மாதிரி. அது மாதிரி அது அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கோ வேறு எதுக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு காரணம், அவங்க சேமித்து வச்சுருக்க விதையும் பத்திரமா இருக்கும். வெளியில் கடன் வாங்க மாட்டாங்க. முக்கால்வாசி ஃபார்மர்ஸ் டெத்து கந்துவட்டியில் கடன் வாங்கிட்டு விவசாயம் போய்த்து போகும்போது அவங்க திருப்பி கொடுக்கலையேன்ற ஒரு மாணவர் வருஷத்துக்கு அச்சப்பட்டு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுக்காங்க. அந்த மாதிரி நிலை தடுக்குன்னு சொன்னேன். அந்த வருஷம் WMOவும் சரி, நம்மளுடைய IMDயும் சரி, நியர் நார்மல் மான்சூன் வரும்னு சொல்லி ஃபோர்காஸ்ட் கொடுத்துருந்தாங்க. மார்ச் 2010 72 இயர்ஸ் இல்லாத அளவுக்கு மிக மோசமான பருவமழை ஃபெயிலியர்னு இவங்க ஒரு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் மாதிரி, அட்டாப்சி ரிப்போர்ட் மாதிரியே கொடுத்துருந்தாங்க. அது ஒரு பெரிய சயின்டிஃபிக் ஆர்கனைசேஷனுக்கு அது பெருமை கிடையாது. எனக்கு ஐ எம் நாட் மேக்கிங் இட் அஸ் கம்ப்ளைண்ட். ஹியூஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்டர்நேஷ்னல் சப்போர்ட்டு, அதுக்காகவே டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுற டீமு, எல்லா விதமான கேஜெட்ஸ் எல்லாம் இருக்கும்போதும் யூ ஆர் நாட் ஏபிள் டு டூ இட். அதுதான் வருத்தமாக இருக்குது. இப்போ இந்த வருஷம் கூட பார்த்திங்கன்னா எல்னினோ புலம்பிட்டு இருக்காங்க. எல்னினோ 2019 எல்னினோ சொன்ன போது கேட்கல. 2019 எல்னினோ ஜூலையோடு முடிஞ்சிடும்னு கொடுத்துருந்தேன். அதே மாதிரி தான் நடந்தது. இப்போ போன வருஷம் 2023 உங்களுக்கு தெரியும், 2015 மேலே ஃப்ளட்ஸ் இருக்குன்னு மான் பண்ணோம், கேட்டுக்கல, நிறைய நஷ்டமாச்சு. இந்த வருஷம் மான்சூன் இந்த ஒரு பிரேக் எடுத்து பர்ஃபார்ம் பண்ணோம். அந்த பிரேக் இருக்க பீரியட்லேயும் ஐசோலேட்டட் இடத்துல மழை கிடைக்கும். பிரேக் இல்லாத பீரியடில், தட் இஸ் அந்த பிரேக் போக இருக்கிற பீரியடில் எவ்ரி மந்த் அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே அந்த டைம் இருக்குது. அந்த டேட்லாம் ஸ்பெசிஃபிக்காக என்னோடய ஃபோர்காஸ்ட் இருக்குது. நீங்கள் உங்களுடைய இது யூடியூப் அப்லோட் பண்ணும்போது அந்த லிங்க்ஸை எப்படி ஷேர் பண்ணணுமோ ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் பீப்புள் வில் பி ஏபிள் டு மேக் யூஸ் ஆஃப் இட். அந்த டேட்ஸ் பிரகாரம் பிளான் பண்ணாங்கன்னா அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு சேமிக்கணும் இந்த வருஷம். ஏன்னா இந்த வருஷம் லிமிட்டடாக தண்ணி இருக்கும், ஐசோலேட்டட் இடத்துல கிடைக்கும். ஒயிட் ஸ்ப்ரெடாக கிடைக்கும்போது அளவுக்கு மீறி கிடைக்கும். அப்போ அது வேஸ்ட்டாக போகக்கூடாது. ஸோ ரெண்டுத்தையும் பிளான் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
எக்ஸ்டெண்டட் சவுத் வெஸ்ட் மான்சூன். சவுத் வெஸ்ட் மான்சூன் முடிஞ்சிட்டு தான் நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு கன்ஃபியூசர் அளவுக்கு அந்த அதாவது ஜூலை டு செப்டம்பர் அந்த அதுக்கப்புறம் அந்த இல்லை நம்மளுக்கு செப்டம்பர் எண்டு வரைக்கும் தான் சவுத் வெஸ்ட் மான்சூன். அக்டோபர் 20th நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஆரம்பிக்கும்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைம் டேபிள் மாதிரிலாம் ஒர்க் பண்ணாது. வெதர் ஆக்சுவலி இட்ஸ் ஓன் பிஹேவியர் பேட்டர்ன் இருக்குது, அது மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வருஷம் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் முடியல, நார்த் ஈஸ்ட் மான்சூன் கம்பைன் ஆகிடுது அப்படின்ற சொல்கிற அளவுக்கு தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அது காரணம் என்னென்னா, செப்டம்பர்லேருந்து ஆரம்பித்து நவம்பர் வரைக்கும் இருக்கிற பீரியட் வந்து கிட்டத்தட்ட 2015 ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு, இன்னும் சொல்லப்போனால் அதை விட ஜாஸ்தியான பயங்கர டெவாஸ்டேஷன் கொடுக்க கட்டாஸ்ட்ராபிக் ஃப்ளட்டிங் இருக்க போகுது. அதில் வடக்கு தமிழ்நாடு, தெற்கு கர்நாடகா, ஆல்மோஸ்ட் தெலுங்கானா, ஆந்திரா வரைக்கும் இருக்க பீரியட் ஏரியாஸ் பயங்கரமாக ஃப்ளட் ஆகும். ஸோ இது வந்து நிச்சயமாக இதை வந்து ப்ரீ பிளான்டாக பண்ணி அந்த மழை சமயத்தில் மக்களுக்கு எந்த விதமான உயிரிழப்பு இல்லாதபடி, மக்களோ சரி எந்த கால்நடையும் சரி உயிரிழப்பு இல்லாமல் காப்பாற்றிட்டாங்கனாலே நம்ம வந்து இந்த ஃபோர்காஸ்ட்டை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கிட்டோன்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. எஸ் சார். இப்போ நீங்கள் எல்னினோன்னு குறிப்பிட்டீங்க. ஆனால் இந்த வருஷம் வரப்போகிறது சூப்பர் எல்னினோ அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து குறிப்பிடப்படுது. இந்த சூப்பர் எல்னினோன்னா இது வந்து எப்படி வந்து இந்தியன், அது சவுத் அமெரிக்காவில் நடந்தாலும் இங்கே எப்படி அது அஃபெக்ட் ஆகுது? இல்லை, பசிபிக் ஓஷன் வந்து ஹீட் ஆகுது அப்படின்றாங்க. ஹீட் ஆனதுனால இட் இஸ் அப்சார்பிங் ஆல் த மாய்ஸ்சர் வந்து, அதனால் வந்து மான்சூன் ஃபெயிலியர் ஆகும் அப்படின்றாங்க. இப்போ நான் கேட்குறது ஒன்று தான், பூமி எர்த்து அண்ட் தெர் இஸ் சூரியனும் பூமியும் 0-0 அலைன்டு இல்லையா? இவங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னல் பிளானட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாதுன்றதை இவங்க டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது சில வருஷங்கள் மட்டும் திடீர்னு ஓஷன் எப்படி ஜாஸ்தி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். குளோபல் வார்மிங்கிற வார்த்தை வந்து தப்பாக யூஸ் பண்ணுறாங்கன்றது நிறையா பிளாட்ஃபார்மில் ப்ரூவ் ஆயிடுச்சு. எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸு இந்த ட்ரங்கேட்டட் பர்ஃபார்மன்ஸ், அதாவது ஒரு 15 நாள் நல்ல மான்சூனுக்கு ஃபேவரபிள், ஒரு 15 நாள் ரொம்ப ட்ரை, அந்த மாதிரி மாற்றி மாற்றி வரப்போகிற பீரியட் வந்து நடுவில் இந்த நான் சொன்ன செப்டம்பர்லேருந்து நவம்பர் இருக்க பீரியடு அது ரிவர்ஸாக போகுது. அந்த ரிவர்ஸ் ஆகிற பீரியடில் இட் இஸ் கோயிங் டு ஹேவ் அ டிஃப்ரெண்ட் எஃபெக்ட் ஆஃப்டர் தட். நவம்பருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி அதே மாதிரி, அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன் கம்மியாகவும் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அதிகமாகவும் பெய்யும். இல்லை, ரெண்டுமே அதை தான் சொன்னேன், ரெண்டுமே கொலைட் ஆகுது. அதனால் என்ன ஆகும்னா அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன், அன்டைம்லி ரெயின்ஃபால். அதனால் வந்து ஓவரால் நீங்கள் ரெயின்ஃபால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 88 சென்டிமீட்டர் கிடைக்கணும் சவுத் வெஸ்ட் மான்சூனில் அப்படின்னா, ஆவரேஜ் பட 88 கிடச்சிடுமா இருக்கும். பட் ஆனால் ஸ்டேட் வைஸ் போகும்போது வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் வந்து கொஞ்சம் மழையோட அளவு குறைந்து இருக்கிறது சார்ந்து, ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் அளவு ஜாஸ்தியாக இருக்கும். இது எல்லாத்துக்கு மேலே ரொம்ப குறிப்பான இந்த வருஷத்தோட ஒரு நிகழ்வு என்னென்னா, நிறைய சைக்ளோன்ஸ் ஒரே நேரத்தில் அரேபியன் சீலையும் பே ஆஃப் பெங்காலையும் உருவாகும். இப்போவே வந்து ஜூலை 17 சமயத்தில் ஒரு சைக்ளோன் இருக்குது. அதுக்கு இப்போ வந்து ஒரு சைக்ளோன் மாதிரி ஒன்று வந்தது, டிப்ரெஷன் சொன்னாங்க, வீக் ஆகிடுச்சு. அதெல்லாம் என்னோடய ஃபோர்காஸ்ட் முன்னாடி 2025 ஃபோர்காஸ்ட்டே கொடுத்துருக்கேன். இந்த வருஷம் மே வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். அது மாதிரி தான் மழை பெஞ்சிருக்கு. அதே மாதிரியான நிகழ்வுகள் இப்போ ஜூன் 16 ஆரம்பித்து ஜூலை 17 வரைக்கும் அந்த மாதிரி நிகழ்வு இருக்கும். பட் ஜூலை 17 சமயத்தில் ஒரு பெரிய சைக்ளோன், ஆக்சுவலாக ட்வின் சைக்ளோன்ஸ், அப்போது ஒன்று வந்து அரேபியன் சீல, ஒன்று வந்து பே ஆஃப் பெங்காலில், ரெண்டுமே கிராஸ் பண்ணோம். ஆனால் அரேபியன் சீல், ஆமாம், அரேபியன் சீல்லேருந்து இட் வில் கோ டு த மிடில் ஈஸ்ட், இது ஓமன், அந்த மாதிரி இடத்துக்கு போய்டும். இங்கே வந்து நம்மளுடைய நார்த் ஆந்திரா, சவுத் ஒரிசா கோஸ்ட்டுக்கிட்ட போகிறதுக்கு நிறையா சந்தர்ப்பங்கள் உண்டு. நம்ம ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, நார்த்தன் போர்ஷன், தமிழ்நாடு நார்த்து, சவுத் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாலாம் வந்து இயல்புக்கு அதிகமான மழை பெஞ்சு வெள்ளம் வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதை ஏற்கனவே ஞாபகப்படுத்தியிருக்கேன். 2015 ஃப்ளட்ஸ் மாதிரியாக இருக்குன்றது. அந்த பீரியட் வந்து செப்டம்பர் 2nd வீக்லேருந்து ஆரம்பித்து நவம்பர் 2nd வீக் வரைக்கும் ஒரு பீரியட், ஆல்மோஸ்ட் 2 months, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். இந்த 2 மாதம் வந்து அவ்வளோ டெவாஸ்டேஷன் இருக்கும். ஸோ பயிர் போட்டிருந்தவங்க அறுவடை பண்ண முடியாது, நிறையா அடிச்சுன்னு போயிடும், உயிரிழப்புகள் இருக்கும். அண்டு ரிவர் ஓரத்தில் இருக்கிற பில்டிங்ஸ் அதெல்லாம் கொலாப்ஸ் ஆகுது, அதெல்லாம் நம்ம நிறையா ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிற பீரியட் வந்து டிசம்பர் 24 ஜனவரி 2 வரைக்கும் இருக்கிற பீரியட். அந்த பீரியட்லேயும் இயல்புக்கான அதிகமான மழை உண்டு. அந்த மழை வந்து மத்திய தெற்கு தமிழ்நாடு கிடைக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அந்த 2 ஜனவரி சமயத்தில் நம்ம
தானே சைக்ளோன் மாதிரியா ஒரு சைக்ளோன் வந்து கரையை கிராஸ் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் உண்டு பிஃபோர் 2nd ஜனவரி. ஸோ அந்த சைக்ளோனிக் சர்க்குலேஷன் ரிலேட்டட் ரெயின்ஃபால் வந்து February 17 வரைக்கும் கண்டினியூ ஆகும். ஆக்சுவலாக February 3rd வீக் வரைக்கும் கண்டினியூ ஆகிறதுக்கு சந்தர்ப்பம். ஸோ நம்மளுக்கு வந்து இயல்பான டைமை மீறி அடுத்த வருஷம் February மாதம் 3வது வாரம் வரைக்கும் மழை கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம். எஸ் சார். பார்க்குறோம் இந்த அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷனால் மழையின் அந்த மழைப்பொழிவின் அளவு வந்து குறைவாக இருக்குமா இல்லை அதிகமாக இருக்குமா? அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி எல்னினோ இயர்ஸ் எப்போவுமே வந்து சவுத்தில் வந்து ஜாஸ்தி மழை கிடச்சிரும். பட் ஜாஸ்தி கிடைக்கிறது கூட நவம்பருக்குள்ளே கிடைக்கும்போது இட் ஹேப்பன் இன் 2015. நீங்கள் 2015 பார்த்தீங்கன்னா November 18th 23rd வரைக்கும் இருந்த மழை வந்து அப்படியே நின்று பண்ணாமல் இருந்தது. திருப்பியும் ஆரம்பிச்சு 28th நவம்பர் ஆரம்பித்து 5th டிசம்பரில் தான் ரொம்ப பீக்காக போச்சு. அந்த நடுவில் பிரேக் ஆன 1 வீக். அதே மாதிரி அதுக்கு முன்னாடியும் செப்டம்பர் டு அக்டோபர்லேயும் ஒரு பிரேக் ஆச்சு. அது என்னோடய பழைய இன்டர்வியூலாம் வந்து யூடியூப்பில் இருக்குது. யூ கேன் செக் இட் அப் த ஜென்யூனிட்டி ஆஃப் மை கிளைம். அதே மாதிரி தான் இந்த வருஷம் இருக்குது. ஸோ இது வந்து முன்னாடியே திட்டமிட்டு இந்த மழை தண்ணி இது வந்து குடிநீர் வந்து கஷ்டப்பட மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மழை தண்ணி வந்துடும், எஸ்பெஷலி மேஜர் சிட்டிஸ் எல்லாம். விவசாயம்தான் காலம் மாதிரி மழை பெஞ்சு அறுவடைக்கு இருக்கும்போது மழை வருது, இல்லை அறுவடைக்கே பண்ண முடியாதபடிக்கு எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சு பயிர் தண்ணியில் முழுகி இருக்கிறது, அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இருக்கும்போது அதை வந்து இப்போ வந்து வி ஆர் இந்த மந்த் ஆஃப் மே, ஜூன், ஜூலைக்குள்ளே கூப்பிட்டு எப்படி சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னால் ஐம் வில்லிங் டு கோஆப்ரேட் 100%. இந்த தேர்தல் பண்ணுறேன், ஜியோசென்ட்ரிக்காக பண்ணுறேன், ஜியோசென்ட்ரிக்காக ரியல் டைமில் வந்து பிளானட்ரி மூமெண்ட்ஸை பார்த்து இப்படி இன்டர்பிரட் பண்ணலாம். இந்த இன்டர்பிரட் பண்ணதில் வந்து இப்போ 2018 கஜா சைக்கிள் முன்னாடியே கொடுத்துருக்கேன். அது எப்படி அவ்வளோ க்ளோஸாக சொல்லியிருக்கீங்க, அதுக்குண்டான ஈக்குவேஷன் பண்ணலாம். ஃபால் பேக் டேட்டா இருக்குது இல்லையா, ஃபால் பேக் டேட்டா இருக்கும்போது ரிலேட் பண்ணி ஃபோர்காஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அண்ட் இன்றைக்கி சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குது, ஏஐ அசிஸ்டட் இது இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னும் குயிக்காக பண்ண முடியும். என்னுடைய விருப்பம் என்னென்னா இந்த மாதிரியே ஒரு ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம் உலகத்துலேயே எங்கேயுமே இல்லை. ஸோ இதை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த வருஷம் நம்மளை காப்பாற்றி காமிப்போம். ரெக்கார்ட் ரெயின்ஃபால் வந்திருக்கு, இவ்வளோ பெரிய ஃப்ளட் வந்திருக்கு, உயிரிழப்பு கூட இல்லை, எல்லாத்தையும் நாங்கள் காப்பாற்றிட்டோம். நேச்சரோட ஃபியூரியோட வி ஹவ் லாஸ்ட் சம்திங், பட் அதெல்லாம் ரீபில்ட் பண்ணலாம். பாக்கியெல்லாம் வி ஹவ் சேவ்ட் இட் விச் ஹஸ் நாட் பீன் அச்சீவ்ட் ஏர்லியர் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சார் இப்போ இதே மாதிரியா இன்டர்நேஷ்னல் ஃபோர்காஸ்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமான ஃபோர்காஸ்ட் வந்து என்னென்னா யூஎஸ் ஹரிக்கன் சீசன் இப்போ ஆல்ரெடி இட் ஹஸ் ஸ்டார்டட். அண்ட் இந்த மந்த் எண்ட்லேயே வந்து அரௌண்ட் 4th ஜூன்லேருந்து 16th ஜூனுக்குள்ளே ஒரு ஹரிக்கன் ஃபார்ம் ஆகும். பட் அவங்களோட மேஜர் ஒரு இம்பார்ட்டன்ட் ஹரிக்கன் வந்து as I told you around 2nd week to 3rd week of ஜூலையில் 2005 கேட்ரினா ஹரிக்கன் வந்த மாதிரியே 1300 பேருக்கு மேலே இறந்து போன அது அவங்க கொடுத்த ஃபிகர். ஆக்சுவலாக அவங்களோட இட் வாஸ் a shock for the entire world how people are conducted themselves during that கேட்ரினா ஹரிக்கன். நம்ம ஊரில் வந்து 95 சென்டிமீட்டர் பாம்பேயில் பெஞ்சது. இட் வாஸ் எ ஃபெஸ்டிவல். யார் வேணாலும் யார் வீட்டில் வேணாலும் இப்போ அங்கேயே சாப்பிட்டு இருந்த அளவுக்கு மீடியாவே ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு எவ்ரிபடி வாஸ் கோஆப்ரேட்டிவ் வந்தாங்க. அங்கே அப்படி கிடையாது. ஷெல்டர் ஹோம்ஸ் எல்லாம் என்னெல்லாம் நடக்கூடாது அத்தனை நடந்ததை பற்றி அவங்களே ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அதனால் இப்போது இந்த வருஷம் அது மாதிரியே இருக்குது. அண்ட் மல்டிபிள் இருக்குது. அதுலேருந்து ஆரம்பித்து அதே இன்டென்சிட்டியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அதே இன்டென்சிட்டியில் இருக்கிற சான்ஸ். ஏன்னா அந்த ஜோனில் ஆக்டிவாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா என்டர்பிரனர் சர்க்கிளில் அந்த ஜோன் இப்போ வந்து ஃப்ளாரிடா அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் அரௌண்ட் 24 degrees நார்த் லேட்டிடியூட்லேருந்து ஆரம்பித்து 30-35 degrees வரைக்கும் போகும். நியூயார்க்லாம் 45 degrees நார்த் லேட்டிடியூட் போயிடும். ஸோ அந்த 45க்கு கீழே 30க்கு அரௌண்ட் 30 degrees நார்த் லேட்டிடியூட் இருக்கும்போது இன்வேரியபிளி அஃபெக்ட் ஆகும். இதே மாதிரியா வந்து ஜூலை 2nd வீக்லேருந்து ஆரம்பித்து செப்டம்பர் 1st வீக் இருக்கிறது வெரி ஆக்டிவ் ஹரிக்கன் பீரியட் அவங்களுக்கு. அந்த பீரியட்லேயும் மல்டிபிள் ஹரிக்கன்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் நம்மளோட வெஸ்ட் பசிபிக் ஃபிலிப்பைன்ஸ்லாம் இருக்கிறதுல அங்கேயும் டைஃபூன்ஸ் இருக்குது. என்னுடைய ஃபோர்காஸ்டட் டேட்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் அது வந்து உங்களோட யூடியூபோட எப்படி ஃப்ளாஷ் பண்ணணுமோ அப்படி லிங்க்கில் கொடுக்கணுமோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா இட் பி வெரி கிரேட்ஃபுல். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த வருஷம் வந்து எர்த்குவேக் சைக்கிள் ஒன்று ஆரம்பிக்குது. அந்த சைக்கிள் ஆரம்பமே வந்து இந்தியாவிலையா இல்லை மற்ற இன்டர்நேஷ்னல் சைக்கிள். அதாவது இந்த எர்த்குவேக் சைக்கிள்ன்றது என்டர்பிரனர் சைக்கிளில் உருவாருது. 2011 வந்து என்னுடைய ஃபோர்காஸ்ட் ஒன்று வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த டேர்ம்ஸ் ஆஃப் லொக்கேஷன்.
ஜப்பானில் மார்ச் 11th வந்த பெரிய பூகம்பம் சுனாமியோட வந்த பூகம்பம் வந்து நான் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் நான் ஈக்குவேட்டர் கிட்ட வரும்னு கொடுத்துட்டேன். ஸோ லொக்கேஷன் தப்பாக பண்ணது என்னுடைய எனபிலிட்டி. பட் என்னோடய சயின்ஸ் வந்து அந்த தேதியை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுச்சு. இந்த சயின்ஸ் வந்து பக்காவாக இருக்குது. எனக்கு அதை வந்து இன்னும் புரிஞ்சிக்க முடியல, அதனால தவிர்ப்பேன். இந்த வருஷம் ஐ திங்க் ஐ எம் கெட்டிங் பிட் க்ளோசர். மார்ச் 2nd வீக் வரைக்கும் அந்த சைக்கிள் எஃபெக்டிவாக இருக்கும். அந்த முதல் சைக்கிள் தட் இஸ் நவம்பர்லேருந்து ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் டிசம்பர் வரைக்கும் இருக்க பீரியடில் 100% நான் ரொம்ப அஷ்யூர்டாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் வார்னிங் சொல்கிறேன். யூஎஸ் வெஸ்ட் கோஸ்ட், கனடாவோட வெஸ்ட் கோஸ்ட், அந்த பக்கம் வான்கோவர், அது கீழே கலிஃபோர்னியா, இங்கே கீழே லோயர் கலிஃபோர்னியா, மெக்சிகோட பார்டர், இந்த இடம் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிறதுக்கு சந்தர்ப்பம் உண்டு. ஜப்பானில் வந்த சுனாமியோட பெரிய சுனாமி இருக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் உண்டு. அந்த ரிப்பீட்டடாக ஆகும். இப்போ நம்ம வந்து 2004 நம்மளுக்கு சுனாமி வந்த போது அந்த வித்தின் 1 monthலேயே 7+ வந்து கிட்டத்தட்ட 4-5 முறை எர்த்குவேக் வந்தது. ஏன்னா ஒரு பிளேட் மேலே உட்காந்து உராஞ்சி திருப்பி செட்டில் ஆகாமல் போகிறது, அந்த மாதிரி நிகழ்வுகள் அங்கே இருக்கும். அண்ட் ஏற்கனவே அது ஃபால்ட் லைன். அது இது இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக லொக்கேஷன் சொல்கிறதுக்கு ஐ ஐடென்டிஃபை ஒரு பர்டிகுலர் இது அலைன்மெண்ட். அந்த அலைன்மெண்ட் வச்சு தான் நான் சொல்கிறேன். இட் இஸ் நாட் பயமுத்துறதுக்காக இதெல்லாம் இல்லை. என்னோடய அலைன்மெண்ட் எப்படி நீ சொல்லிருக்கேன், ஹவு யூ அரைவ்ட் அட்னு கேட்டால் அதை இந்த ப்ராப்பர் ரிசர்ச் டீமுக்கு நான் ஷேர் பண்ணிக்க தயார். புரியுதுங்களா? இதே மாதிரியா 2 சைக்கிள் வரப்போது மார்ச்சுக்கு அப்புறம். அதில் 300 பிளானட்டரி இன்வால்மெண்ட்டோடு இருக்குது. இந்த சைக்கிள் வந்து டோட்டலாக 2027 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது. அந்த சைக்கிளில் வந்து இந்த செகண்ட் சைக்கிள் வந்து வில் அஃபெக்ட் மெடிட்டரேனியன் சி, யூரோப்போட அந்த பாக்கெட், ஆஃப்ரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் நடுவில் இருக்க மெடிட்டரேனியன் அந்த சீல வந்து எர்த்குவேக் வந்து சுனாமி வரதுக்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. 100% இந்த பாதிப்புகள் இருக்குன்றது என்னுடைய தேவை. அண்டு வல்கனிக் எரப்ஷன்ஸ் வந்து ஏப்ரல் 22லேருந்து 27th, அந்த 2027 ஏப்ரல் 2027லேருந்து ஆரம்பித்து ஜூன் வரைக்கும் இருக்க பீரியடில் வந்து இதில் வந்து வல்கனிக் எரப்ஷன்ஸ்னால பெரிய பிரச்சனைகள் இருக்குது. எஸ் சார். இப்போது லாஸ்ட் இயர் உங்களுடைய ஃபோர்காஸ்ட்டில் பார்க்கலாம் க்ளவுட் பஸ்ட் நிறைய ஹேப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இப்போ உத்தராகண்டில் பெரிய க்ளவுட் பஸ்ட்லாம் நடந்தது. இந்த வருஷம் அதே மாதிரி ஏதாவது பேரிடர் நடக்க வாய்ப்பு இருக்குது? இல்லை, இந்த வருஷம் ஹெவி ரெயின்ஃபால் தான். க்ளவுட் பஸ்ட்டுக்குண்டான அமைப்பு இல்லை, பட் பெரிய ரெயின்ஃபால் இருக்குது. சைக்ளோன் ரிலேட்டட், அது டீப் டிப்ரெஷன், ஆன்டி சைக்ளோனிக் சர்க்குலேஷன் அதை பொறுத்து இருக்குது. அதுதான் நிச்சயமாக இருக்கிறது. பட் க்ளவுட் பஸ்ட்டுக்கு உண்டான அமைப்பு இல்லை. க்ளவுட் பஸ்ட்டுக்கு உண்டான அமைப்பு இருந்தது நம்ம நிச்சயமாக க்ளவுட் பஸ்ட்டில் வரது நான் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுவேன். லைட்னிங், க்ளவுட் பஸ்ட் எல்லாமே வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி இயர் தான், செப்டம்பருக்கு அப்புறம் இருக்கிற பீரியடில் தான் இருக்கே தவிர அதுக்கு முன்னாடி இல்லை. ஸோ அதனால் பீப்புள் நீட் நாட் ஒரி அபவுட் தட். இப்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறோம். 2024லேயே நீங்கள் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தீங்க. அதாவது 23 டிகிரி நார்த்துக்கு மேலே, இந்தியாவில் லாட்டிடியூடில் 23 டிகிரி நார்த்துக்கு மேலே ஏர் ஸ்பேஸை வந்து பயன்படுத்தும் போது கவனமாக பயன்படுத்தணும். பிஃபோர் சன்செட் ஆஃப்டர் சன்ரைஸ் வந்து கவனமாக பயன்படுத்தணும் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தீங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய இடங்களில் வந்து போன வருஷமே பார்க்குறோம் நிறைய டர்புலன்ஸ் ரிலேட்டடான ஆக்சிடென்ட்லாம் நடந்த பார்க்குறோம். ரீசெண்டாக ஆகாமல் தான் பார்த்துருக்கோம். இந்த வருஷம் அதே மாதிரி நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆமாம் இருக்குது. ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய ட்விட்டர் பேஜில். அது வந்து என்னென்னா வந்து 22 டிகிரிஸ் நார்த் லேட்டிடியூட்லேருந்து ஆரம்பித்து த்ரூ அவுட் த வேர்ல்டு, இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, த்ரூ அவுட் த வேர்ல்டு. ஸோ அப்படி தான் அமெரிக்காலலாம் 4-5 ஃப்ளைட் வந்து இதுவாகி வேறு இடத்துல லேண்ட் ஆச்சு. நம்ம ஊரில் ஒரு ஃப்ளைட் வந்து டபுள்ஸ் மாட்டிக்கிட்டு பாகிஸ்தானில் லேண்டிங் பண்ணுறது கேட்டபோது அவங்க பர்மிஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்தியாவில் வந்து லூதியானாலையும் இங்கே லேண்ட் ஆச்சு. நோஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் தான் அஹமதாபாத்தில் அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆச்சு. தட் மேபி டிஃப்ரெண்ட் ரீசன், பட் எல்லாமே இந்த ப்ரிஸ்கிரைப்டு பீரியடில் தான் நடந்தது. இன்ஃபேக்ட் என்னோடய ட்விட்டர் பேஜில் எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அப்போவே நான் கொடுத்துட்டேன் 2026 இந்த பீரியடில் வந்து டர்புலன்ஸ் இருக்குது அப்படின்றது. இப்போது ஆல்ரெடி இப்போ வந்து டர்புலன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க, ஆக்சிடென்ட் ஆகாது. ஆக்சிடென்ட்ஸ் ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ஒன்லி ஆஃப்டர் 16th of June. 16th of June ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் 5th August வரைக்கும் இருக்க பீரியட் ரொம்ப சிவியர். அதில் ரொம்ப சிவியர் டர்புலன்ஸ் இருக்க பீரியட் வந்து பீக் பீரியட் வந்து வார்னிங் வந்து 3rd July to 7th August, ஆல்மோஸ்ட் ஒரு மந்த். அந்த பீரியடில் பிஃபோர் சன்ரைஸ் ஆஃப்டர் சன்செட், அது ஏன்னா அது வந்து ஆக்டிவாக இருக்க பீரியட், அது அந்த பீரியடில் தான் ஆக்டிவாக இருக்கும். ஏர்லி சன்ரைஸ் ஆகும்போது சரி, அந்த ஏர்லி மார்னிங் டைமு, லேட் ஈவினிங் டைம், அந்த சமயத்தில் வந்து நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்குது. அதனால் ஃப்ளைட் வந்து அந்த லேட்டிடியூடில் போகும்போது அந்த டைம் ஜோனை எப்படி அவங்க மேனேஜ் பண்ணணும், எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க டர்புலன்ஸை, சிவியர் டர்புலன்ஸ்னால் எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் வார்னிங் கொடுத்து
அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. இன்ஃபேக்ட் பிஸ்னஸ் டைம் மேக்சினில் என்னை பற்றி ஒரு ஆர்டிக்கல் போட்டாங்க அந்த வருஷம் 2025ல் என்னை பற்றி ஒரு ஆர்டிக்கல் போட்டாங்க. அது முன்னாடியே ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை இன்ஃபேக்ட் என்கரேஜிங் திங் அது. அதை வச்சு தான் இந்த வருஷத்துக்கு கொடுத்துருக்கேன். என்னோடய ட்விட்டர் பேஜில் ஆல்மோஸ்ட் நான் ஜனவரியிலே இதை பற்றி போட்டுட்டேன். அந்த வார்னிங்கும் நீங்கள் ஹைலைட் பண்ணி சொல்லலாம். பார்க்குறோம் என்னதான் இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து 26 ஆரம்பிக்கும் அப்படி மே 26 ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்து அதிக மழைப்பொழிவு கிடைக்கிறது வந்து வடகிழக்கு பருவமழையில் தான். இந்த ஆண்டு வந்து வடகிழக்கு பருவமழை எவ்வளோ மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன்? நீங்கள் போன வருஷம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழையோட சவுத் வெஸ்ட் மான்சூனில் தான் நிறைய மழை கொடுத்தது. நார்த் ஈஸ்ட் மான்சூன் தமிழ்நாட்டு ஆமாம், நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து இந்த டிஃபிஷியன்சி மட்டும் கொடுத்து டோட்டல் ரெயின்ஃபால் வந்த மாதிரி பண்ணி தவிர நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து பிலோ ஆவரேஜ் தான். இந்த வருஷமும் அப்படி தான் இருக்க போகிறது. பட் இந்த வருஷம் என்ன ஒரு பெக்குலியாரிட்டினா சவுத் வெஸ்ட் மான்சூன் முடிஞ்சு தான் நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஆரம்பிச்சு தான் தெரியாமல் இந்த செப்டம்பர்லேருந்து நவம்பர் சொல்லிருக்கல பீரியடு, அந்த பீரியடில் நம்மளுக்கு எக்ஸஸாக இன்ஃபேக்ட் அந்த பீரியடில் ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ் மேட்டூர் டேம் மூடியே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அது டவுன் அதோட ரிவர் போகிற இடத்துலலாம் ஃப்ளட்டிங் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அது எப்படி மேனேஜ் பண்ணுறதுலாம் இது பண்ண. ரெண்டாவது கடலில் போய் கலக்காமல் அது எப்படி ரீரூட் பண்ணலாம் அப்படின்றது அக்ரெசிவாக ஹெல்ப் பண்ணணும். அது பண்ணும்போது இப்போ வந்து சில ஊர்லலாம் மெட்ரோ இது பண்ணிருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. க்ரௌட் சப்போர்ட் இல்லைன்றதுனால அந்த மெட்ரோ வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்ட்டாக இருக்குது. ப்ளஸ் அதே மாதிரியே அண்டர் கிரவுண்ட் இப்போ வந்து சென்னையில் பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல அண்டர் கிரவுண்டில் தான் ட்ரெயின் போகுது. அது மாதிரி அண்டர் கிரவுண்ட் டனலில் வந்து நம்ம மழை தண்ணீரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது மேலே சப்போர்ட் தேவை கிடையாது. இப்போ ஒரு லஸ்கிட்ட 10 மாடி டெப்த்துக்கு வந்து ட்ரெயின் போகுது. அப்போ எந்த பில்டிங்கோட ஃபவுண்டேஷனோ எதுவுமே டேமேஜ் ஆகலை. அது மாதிரியே இந்த தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணலாம். ஹியூஜ் எக்ஸ்பென்சஸ் தான் ஆகும். பட் மெட்ரோ எக்ஸ்பென்சஸோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன். இது வந்து யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஆல்வேஸ் தண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் கிடைக்குது. இப்போ நம்ம பெட்ரோல் க்ரைசிஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் மாதத்தில் ஒரு புரளி கிளப்பி விட்டாங்க, மார்ச் ஏப்ரலில். அப்போ வந்து ஒரு ஆங்கிளில் பார்க்க போனால் இந்த புரளினால கவர்மெண்ட்டுக்கு நல்லதாக போச்சு. ஏன்னா எல்லாரும் போய் டேங்கை ஃபில்லப் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட்டுக்கு ஸ்டோரேஜ் மீறி எல்லா டேங்கும் ஃபுல்லாகும் போது அடிஷ்னல் ஸ்டோரேஜ் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஆகிடுச்சு. அது மாதிரி இந்த அடிஷ்னல் ஸ்டோரேஜ் கிடைக்கும்போது இந்த எக்ஸஸ் ரெயின்ஃபால்லாம் ஸ்டோர் பண்ணி என்றைக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரியும் திட்டமிடணுன்றது என்னோடய ரிக்வஸ்ட். எஸ் சார். இப்போ உங்களுடைய ஃபோர்காஸ்ட் மூலமாக இப்போ இந்த வருஷத்தில் கவர்மெண்ட்டும் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சிஸும் என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும்னு நீங்கள் ஒரு இந்த நான் கொடுத்துருக்க டேட்டில் பிரேக் பீரியட் கொடுத்துருக்கேன். அந்த பிரேக் பீரியடில் தட் இஸ் நல்ல வீக் பீரியடு ஆக்டிவ் பீரியட்னு கொடுத்துருக்கேன். இந்த வீக் பீரியடை பொறுத்த வரைக்கும் ஐசோலேட்டட் ரெயின்ஃபால் தான், அது பெரிய பாதிப்பு விடாது. இந்த ஆக்டிவ் பீரியடில் எக்ஸஸாக ரெயின்ஃபால் வந்து ஃப்ளட்டிங் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அந்த தண்ணி ஃப்ளட்டிங்னால பெருசாக டேமேஜ் வராது. ஃப்ளட்டிங் டேமேஜ் ஐ வாண்ட் டு ரிப்பீட் இட், செப்டம்பர்லேருந்து நவம்பர் இருக்க பீரியட் தான் அதுதான் ரொம்ப ரொம்ப சிவியராக அஃபெக்ட் பண்ணும். அதுக்கு முன்னாடி இருக்க பீரியடில் ஃப்ளட்டிங் டேமேஜஸ் இருக்காது. அந்த தண்ணியெல்லாம் சேமிக்கணும், அந்த தண்ணியெல்லாம் சேமிச்சே தீரணும். அது பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து விவசாயம் வந்து இப்போ சவுத்துக்கு மழை வந்ததுக்கப்புறம் நாட்டில் அட்லீஸ்ட் ஒரு போகமாவது நல்லா பயிர் பண்ண முடியும். சவுத்தில் அதே மாதிரி தான் தண்ணியை சேமிக்கும் போது நம்ம வந்து இந்த வருஷம் பொங்கல் சமயத்தில் கூட மழை இருக்குன்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அறுவடை சமயத்தில் மழை வந்து அறுவடை வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது எப்படி பிளான் பண்ணுறது அவங்க லாங் டேர்ம் பிளானிங்க்கு வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ வாட்டரை எப்படி சேவ் பண்ணுறது, டிசாஸ்டர்லேருந்து லாஸ் ஆஃப் லைஃப்பை எப்படி இல்லாமல் பண்ணுறது அப்படின்றது தான் என்னுடைய. எஸ் சார், உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணது மிக நன்றி சார். ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து இந்த இதை ஃபோர்காஸ்ட்டையும் அந்த அதர் லிங்க்ஸையும் நீங்கள் வந்து உங்களுடைய யூடியூப்பில் எப்படி அப்லோட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். எஸ் சார், தேங்க்யூ சார். வணக்கம். நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி.